Hello viewers. இந்த வீடியோல நாம இந்த C++ல ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணி அந்த சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஜெனரலா C++ ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1000 லைன் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமையும் ஒரு ப்ரோக்ராம் அப்படி தான் சொல்லுவாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் இருக்கிற ப்ரோக்ராமையும் ப்ரோக்ராம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெரிய ப்ரோக்ராம், ஸோ இது வந்து சின்ன ப்ரோக்ராம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ப்ரோக்ராமோட ஃபைலோட சைஸ் வேணா பெருசா இருக்கலாம், பட் ஜெனரலா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த வீடியோவில் நாம இந்த C++ஓட சிம்பிள் ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு பிகினர் அட்வான்ஸ் லெவலில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அது எப்படி ரன் ஆகுது, ஒவ்வொரு கோடுமே எதனால ரன் ஆகுது, எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டுட்டோரியலில் நான் பிகினர் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவலில் வரைக்கும் இந்த C++ஐ கற்றுக்கிறதுக்கு எல்லா டாப்பிக்கையும் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸையும் நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்மீடியட் லெவலில் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னாலும் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நாம் இந்த C++ல ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமை பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இதை கவனமாக பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பிகினர் லெவலில் இருக்கோம். இந்த சிம்பிள் ப்ரோக்ராமை நம்ம அலட்சியமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் அட்வான்ஸ் லெவலில் போகும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிகினர் லெவலில் இருக்கும்போதே ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே போங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் நாளைக்கு அட்வான்ஸ் லெவலில் போகும்போது எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமை பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் கம்பைலருக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த C++ஓட ஸ்ட்ரக்சர். பேசிக்காக இந்த லைன்ஸ்லாம் இருந்தால் தான் உங்கள் கம்ப்யூட்டருக்கு தெரியும் இது வந்து ஒரு C++ ப்ரோக்ராம் அப்படின்னு. ஸோ சிம்பிளாக ஒரு C++ ப்ரோக்ராம் அப்படின்னா இந்த எல்லா லைன்ஸுமே இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு இன்புட் கொடுப்போம், அது நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம இந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கோடிங்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கோடிங்ஸ்லேயும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கொடுப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 7 லைன் கோடு எழுதியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹலோ வேர்ல்டை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ எனக்கு இப்போ அவுட்புட்டில் என்ன வரும், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வரும். நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு விஷயத்த செய்ய சொல்லி நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னா இதை சொல்லலாம். நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் நம்ம கோடிங்ஸை யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ இங்கே நான் ஒரே ஒரு கோடு தான் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த கோடிங்ஸை ரன் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் உங்கள் கர்சரை மூவ் பண்ணி இந்த ரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி நமக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல் ஆகி ரன் ஆகுது. ஸோ கரெக்டாக நமக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ரோக்ராமில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொன்னோம், நமக்கு அவுட்புட்டில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர நிறைய வீடியோஸில் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.